ஹலோ ஃப்ரெண்ட், 15/8 எடப்பள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய கோலம், விசேஷ நாட்களில் போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் பெரிய கோலமும் கற்றுக்கலாம். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா? வாங்க. 15/8 எடப்பள்ளி வச்சுருக்கேன். இந்த நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். இதை சுற்றி 6 புள்ளி இருக்குல்ல, அதை இன்னொரு பெரிய ரவுண்டு பண்ணிக்கலாம். இப்போ நடுப்புள்ளியை ஒரு ரவுண்ட் பண்ணிக்கிட்டோம். சுற்றி இருக்கிற 6 புள்ளிகளையும் ஒரு பெரிய ரவுண்டு பண்ணியிருக்கோம். இப்போ பக்கத்தில் இருக்கிற புள்ளிகளை கோடு போட்டு சேர்த்துக்கலாம். இப்படி இந்த 2 புள்ளி, இந்த பக்கம் இந்த 2 புள்ளி, இந்த பக்கம் இந்த 2 புள்ளி, இந்த பக்கம் 2 புள்ளி, இந்த பக்கம் அதே போல் இந்த பக்கம் 6 பக்கமும் கோடு போட்டு அந்த 2 புள்ளிகளை சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இப்படி ஒரு கோடு வரணும். இதை நம்ம நேர் கோடாக போடாமல் ஒரு வளைவாக போட்டிருக்கோம். இந்த கோடு இப்படி போட்டுட்டு இதை ஜாயின் பண்ணிட்டோம். நடுமத்தில் ஒரு டைமண்ட் மாதிரி 4 புள்ளி இருக்குது. இது ஒரு இதுலேயும் வரும். அதுக்கப்புறம் அதை டைமண்டாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, அதுக்கு பதிலாக நம்ம வளைவாக போடுறோம். இதே போல் 6 பக்கமும் போட்டுக்கலாம். இப்போ சுற்றி வளைவாக இதுக போட்டுட்டோம். நடுவில் ஒரு இதுலேயும் டைமண்ட் மாதிரி 4 புள்ளி இருக்குது இல்லையா? இதை ஒரு டைமண்டாக போட்டுக்கலாம். இப்போ 6 பக்கமும் நடுவில் இருந்த புள்ளியை டைமண்டாக நம்ம போட்டுட்டோம். இப்போ இதுலேருந்து இந்த நடுவுலேருந்து இந்த புள்ளி இருக்குல்ல, இதுக்கு ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு, இங்கேருந்து இந்த கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த புள்ளிக்கு நடுவுலேருந்து ஒரு கோடு போடுறோம். இந்த கோடு இப்படி போகுது, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இந்த புள்ளிக்கு அது நடுவில் ஒரு பூ மாதிரி ஒரு டிசைன் வரும். அதுக்காக இப்போ பாருங்கள், 6 பக்கமும் போட்டிருக்கோம். ஒரு பூ மாதிரி ஒரு டிசைன் வந்திருக்கு இல்லையா? நடுவில் சின்ன சின்ன கோடுகள் இல்லை புள்ளிகள் ஏதாவது ஒரு டிசைன் போட்டோம்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு புள்ளி இருக்குது பாருங்கள், இதை இதோட சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். 6 பக்கமும் இந்த புள்ளியை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இப்படி 4 புள்ளியும் இப்படி 4 புள்ளியும் இருக்குது இல்லையா? இதை ஒரு கோடாக போட்டு இதோட இதை ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி 4 புள்ளி, இந்த பக்கம் 4 புள்ளி, இதே போல் எல்லா பக்கமும் சுற்றி வரலாம். இதை சேர்த்து போட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3 புள்ளி இருக்குது. கீழே ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு இது இருக்குது. இதை டைமண்டாக போட்டுக்கலாம்.
இதுலேருந்து இப்படி ஒரு வளைவு, இந்த டைமண்டுக்கு இப்படி ஒரு வளைவு. இந்த ஒரு இடத்த மட்டும் நான் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருக்கேன். இப்படி கீழே போடுறத இப்படி மேலே போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக, அதே மாதிரியும் போடலாம், அதே கோலத்தை இதே மாதிரியும் போடலாங்கிறதுக்காக கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருக்கேன். நீங்களும் போட்டு பாருங்கள். இப்போ இங்கேருந்து இப்படி வருது, இங்கேருந்து இப்படி வருது. இப்போ 6 பக்கமும் போட்டுட்டோம். இதோட ஓரத்துலேருந்து ஒரு ரவுண்டு, ஒரு அழகுக்காக தான் நம்ம இதை ஓரத்தில் போட்டோம். இந்த ஓரத்தில் கலர் கொடுத்துருவோம். இந்த இடம் சும்மா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு சின்ன ரவுண்டு இல்லை ஒரு பூவு ஏதோ ஒன்று, இப்படி ஒன்று ஏதோ ஒன்று நம்ம போட்டுக்கலாம். இப்படி நம்மளோட கற்பனைக்கு தகுந்தபடி இதை மாற்றி மாற்றி போடலாங்கிறதுக்காக தான் இந்த கோலம் இந்த மாதிரி போட்டிருக்கேன். சரியா? இப்போ இந்த வளைவுலெல்லாம் ஒரு வி மாதிரி போட்டிருக்கேன். இந்த டைமண்ட்குள்ளே சும்மா ஒரு அழகுக்காக 3 ரவுண்டு போட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம இந்த டைமண்ட் நடுவில் போட்டிருக்கிறதுல கலர் அடிச்சிருக்கோம். நம்ம
ரொம்ப ஈஸியான கோலம் தான். நீங்களும் போட்டு பாருங்கள். பண்டிகை நாளில் போட்டால் நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.